இந்த கதிரைகளை அமைச்சர் சூடாக்கி கொண்டு வடக்கு கிழக்கு நாசமாக்காதீங்க அமைச்சர் அவர்களே. கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைக்கு கூடுதலான பார் இருக்கின்ற மாவட்டம் உங்களுடைய மாவட்டம். நாட்டில் நடந்த வேறு 2 சம்பவங்கள்ல 8 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய 2 சம்பவமாக இன்றைய நாளில் பதிவாகி இருக்கிறது. இதோடு மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிமடையில் ஒரு மண் சரிவு இன்றைய நாளில் ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் வருகின்ற 8ஆம் தேதிக்கு பிறகு அதிகளவான மழை பதிவாக கூடும் என்ற எதிர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான பல முக்கியமான செய்திகள் இன்றைய நாளில் இருக்கு. அதை சுருக்கமா இந்த வீடியோல பார்க்க போறோம். வெண்ணப்புவ தம்பரவில பகுதியில் இன்றைய நாளில் 5 பேர் உயிரிழந்த சம்பவமானது பெரிய அளவான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், இந்த 5 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்யறவங்க, ஒரு மில்லுல வேலை செய்யறவங்க. இந்த மில்லுல வேலை செய்யறவங்க ஒரே இடத்தை சேர்ந்தவங்க இல்ல, வேறு பிரதேசங்களை சேர்ந்த அனுராதபுரம் மற்றும் வெளி மாவட்டங்கள், ரத்னபுரம், இந்த மாதிரியான பல வெளி மாவட்டங்களை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யறவங்க. இவங்க 5 பேரும் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக இன்று முதல் கட்ட விசாரணைகள்ல இவங்க மதுபானம் அருந்திருக்காங்க. அதுவும் சட்டவிரோதமான மதுபானம் அருந்தியதாலேயே இந்த மரணம் ஏற்பட்டிருப்பதாக முதல் கட்ட விசாரணைகள்ல இருந்து தெரிய வந்திருக்கிறது. 119க்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகள்ல தான் இந்த சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. ஒரே இடத்திலிருந்து 2 சடலமும், ஒருவர் அவருடைய வீட்டில இருந்தும் வேலை செய்யற இடத்திலிருந்து 2 பேருடைய சடலங்களும் மீட்கப்பட்டிருக்கிறது. எனவே மொத்தமாக 5 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த 5 பேர்ல மேலதிகமாக இன்னும் 2 பேர் அதிக நோய்வாய்ப்பட்ட நிலையில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த 4ஆம் தேதி இவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கடந்த 4ஆம் தேதி வேலை செய்கிற இடத்திலே தான் வெளியிலிருந்து கொண்டு வந்து மதுபானம் அருந்தியதாக முதல் கட்ட விசாரணைகள்ல அங்கிருந்த ஒரு சிலருடைய வாக்குமூலம் மூலமாக கிடைக்கப்பெற்ற தகவல் தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த மதுபான விற்பனை தொடர்பாக ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலதிக விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 27, 57 வயதுகளுக்கு உட்பட்டவர்கள் இந்த 5 பேரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதே போல இன்று அனுராதபுரம் கலேன் பிந்துனுவ பிரதேசத்தில் இடம்பெற்ற இன்னும் ஒரு சோகமான செய்தி. ஒரே வீட்டில் 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. வீட்டுக்கு தீ வைக்கப்பட்ட நிலையில் தான் இந்த உயிரிழப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. இன்று அதிகாலை 2 மணிக்கு இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. வீட்டுக்கு தீ வைத்தவர் வீட்டின் உரிமையாளரே தான். அதாவது அந்த வீட்டின் உரிமையாளர் தான் தீ வச்சிருக்காரு. அந்த தீயில அவரும் சிக்கி உயிரிழந்திருக்காரு. அவருடைய மகள் 13 வயதுடைய மகளும் உயிரிழந்திருக்காங்க. அந்த வீட்டில் இருந்த மேலதிகமான அவருடைய இன்னுமொரு மகள், அதோட மனைவியுடைய அம்மா தீக்காயங்களோட வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருப்பதை கேள்விப்பட்ட அவருடைய மகன் உடனடியாக வந்து அம்மா, மற்ற தங்கச்சி, பாட்டியையும் மீட்டெடுத்து வைத்தியசாலையில் அனுமதித்தாரு. அவரும் தீக்காயங்களுக்குள் உள்ளாக்கி இப்பொழுது சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தந்தையாரும் மகளும் உயிரிழந்திருந்தாங்க. வைத்தியசாலையில சிகிச்சை பெற்ற நிலையில இன்னும் ஒரு பெண்ணும் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. பாட்டியாரா அல்லது அந்த வீட்டு உரிமையாளருடைய மனைவியா அப்படின்னு சொல்றதாக இறுதியாக தகவல்கள் கிடைக்கல. எனவே ஒரே வீட்டில் இன்றைய நாளில் 3 உயிரிழப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக முதல் கட்ட விசாரணைகள்ல இவர் ஒரு மது போதைக்கு அடிமையானவர், தொடர்ச்சியாக வீட்டில் மனைவியோடு தொடர்ந்து முரண்பட்டு வரக்கூடிய ஒருவர் என்றும், இவருக்கு எதிரான போலீஸ் முறைப்பாடுகள் செய்யப்பட்டு இவருக்கு எச்சரிக்கையும் போலீசாரால விடுக்கப்பட்டிருந்தது அப்படின்ற தகவலும் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த விடயம் இன்று காலையில் இடம்பெற்றது. எனவே இந்த 2 விடயங்கள்லையும் 8 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அளவா இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட செய்தி. இந்த நேரத்தில் தொடர்ச்சியா மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்றத நாங்க நேற்றைய நாளிலையும் பார்த்தோம். இன்று வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இப்ப பெய்து கொண்டிருக்கின்ற மழை வருகின்ற 8ஆம் தேதிக்கு பிறகு பெரிய அளவான மழையாக வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா சப்ரகமு பிரதேசங்கள்ல இருக்கும். கடல் காற்று, அதாவது கடலோர பிரதேசங்கள்ல 60 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது காரணம் வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருப்பதன் காரணமாக இது வந்து வடக்கு, அதாவது கிழக்கின் கரையோரங்களாகவும் வடக்கால சென்று அப்படியே நேரா தமிழ்நாட்டு இந்தியா பக்கமாக இந்த காற்று நகர இருக்கிறது. இதன் காரணமாக இந்த பிரதேசங்களை அண்டியுள்ள அத்தனை பிரதேசங்களையும் அதிகளவான மழை, கிட்டத்தட்ட 500 மில்லி மீட்டருக்கு கிட்டத்தட்ட மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மலேக பிரதேசங்கள்ல பல பிரதேசங்கள்ல மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. எனவே கடலோரங்கள்ல இருக்கிறவங்க மிக அவதானமாகவும், வடக்கு கிழக்குல இருக்கிற மக்கள், தாழ்நில பகுதிகளில் இருக்கிறவங்க குறிப்பா வெள்ளம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரியான
தாழ்நில பகுதிகளில் இருக்கிற மக்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் அப்படின்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் இப்பொழுதும் தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு பல பிரதேசங்கள்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. காலியில இன்று பகல் பெய்த ஒரு 2 மணித்தியால மழையிலேயே காலியினுடைய பல பாதைகள் மூழ்கி இருக்கிறது, போக்குவரத்துக்கே தடையாகி இருக்கிற அளவுக்கு மழை பெய்து இருக்கிறது இன்றைய நாளில். எனவே வருகின்ற 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இந்த கடுமையான மழை இந்த பிரதேசங்கள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதோட மத்திய மாகாணத்தினுடைய 3 முக்கியமான மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா கண்டி, உடுதும்புர பிரதேசத்துக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. ஏற்கனவே கடந்த புயலின் காரணமாக அதிக அளவாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் ஒன்று இந்த உடுதும்புர பிரதேசம். அதோட நூரெலியா, வலப்பன, பதுளை, மாத்தளை, முனராக்கலை ஆகிய இடங்களுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்றைய நாளில் விடுக்கப்பட்டிருக்கு. அதோடு மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் வெளிமட பண்ணை வீதி இந்த போக்குவரத்துக்கு தடையாகிறது. காரணம் அந்த வீதியில மண் சரிவு ஏற்பட்டிருந்தது. ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முதல்ல அது அந்த மண் அகற்றப்பட்டு இப்பொழுது போக்குவரத்து சீராக இருந்தாலும் அந்த பாதையால பயணிக்கிறவங்க மிக அவதானமாக பயணிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக அந்த பிரதேசத்தில் மழை பெய்து வருவதன் காரணமாக இன்னும் மண் சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இன்றைய நாளில் பாராளுமன்றம் கூடியிருந்தது. இந்த 2026ஆம் ஆண்டுக்கான முதலாவது பாராளுமன்ற அமர்வு. இதில் பெரிய அளவான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த கல்வி சீர்திருத்தத்தினுடைய ஆங்கில 6ஆம் ஆண்டு ஆங்கில புத்தகத்தில் ஏற்பட்ட அந்த விடயம் தொடர்பாக இதில் கல்வி அமைச்சர் கண்டிப்பாக பதவி விலகி இருக்க வேண்டும். கல்வி அமைச்சர் விலகாமல் மற்ற அதிகாரிகள் பதவி விலக வைத்திருப்பது அப்படின்றது மிகப்பெரிய அளவாக விமர்சிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. இது கல்வி அமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பை கூறியிருக்க வேண்டும். கல்வி அமைச்சர் தான் பதவியை விலகி இருக்க வேண்டும். இதனால தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய பணிப்பாளர் விலை இருக்காங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் இன்று நாளில் பேசப்பட்டிருக்கு. பல எதிர்ப்புகள் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி பக்கமாக முன்வைக்கப்பட்டிருக்கு. மின்சக்தி அமைச்சர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. இந்த மின் கட்டண அதிகரிப்புகள் தொடர்பாக இப்பொழுது பெரிய விமர்சனங்கள் இன்றைய நாளில் முன்வைக்கப்பட்டது பாராளுமன்றத்தில். இதில் அவர் சொன்ன விஷயம் சொன்னா, வர்ற 3 வருஷத்துக்குள்ள நாங்க மின் கட்டணத்தை குறைப்போம், 30% குறைப்போம், அவசரப்படாதீங்க. ඒක අපේ ප්‍රතිපත්ති සංග්‍රහයක් තියෙනවා. අවුරුදු 3ක් ඇතුළත 100% අඩු කරනවා කියලා අපි පොරොන්දු වෙලා තියෙනවා. හදිස්සි වෙන්න එපා, තව පොඩ්ඩක් ඉවසන්න. இது கடந்த காலங்களில் பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். 30% குறைக்கப்படுறோம்னு சொன்னவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒருக்கா 10%, 11% அதிகரித்து கொண்டிருக்காங்க அப்படின்ற பெரிய விமர்சனம் இருந்தது. அதற்கு பதிலளிக்கும் முகமாகத்தான் அவருடைய பதில் இன்றைய நாளில் இருந்தது. அதே போல நீங்க எங்களோட எல்லாம் கவனமா இருக்க, நீங்க சுமந்திரன் கிட்ட மாத்திரம் கொஞ்சம் கவனமா இருங்க ஸ்ரீதரன் அவர்களே. இந்த கதிரைகளை அமைச்சர் சூடாக்கி கொண்டு வடக்கு கிழக்கு நாசமாக்காதீங்க அமைச்சர் அவர்களே. கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைக்கு கூடுதலான பார் இருக்கின்ற மாவட்டம் உங்களுடைய மாவட்டம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை அங்கிருக்கின்ற பார் பெர்மிட் விநியோகித்திருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். முதல் வடக்கு கிழக்குல நல்லது நடக்க பாருங்க, அதை விட்டு உங்களோட போலீஸை வச்சு அராஜகம் பண்ணாதீங்க. தமிழரசு கட்சியாக செயல்படுங்கள். இன்றைக்கு போதை வஸ்து கட்சியாக மாற வேண்டாம். இன்றைக்கு சீரழிந்து போன கட்சியாக மாறி இருக்கின்றது. எனவே இவ்வாறு பல விஷயங்கள் இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் பெரிய விவாதங்களுக்குள்ளாக இருந்தது. இந்த விடயங்கள் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.